உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். குழந்தைகளுக்கு பொதுவாக தடுப்பூசிகள் போடுவது வழக்கம். முன்பெல்லாம் அந்த வழக்கம் இல்லாமல் போனதினாலே நிறைய குழந்தைகளுக்கு இந்த போலியோ மயாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு ஆளானார்கள். இந்த குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வெகு எளிதாக பரவி மலத்தின் மூலமாகவோ உணவின் மூலமாகவோ வயிற்றை பற்றி கொண்டு பரவி அவர்களுடைய மோட்டார் நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய மூளையிலே இருந்து முதுகுத்தண்டு வழியாக இடுப்பு வரையிலே செல்லுகின்ற உணர்வு முடிச்சுகளை பாதிக்கின்ற ஒரு வைரஸ், போலியோ வைரஸ் என்று அதற்கு பெயர். இப்படி பாதிக்கின்ற பொழுது நாளடைவிலே அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போகின்ற, நடக்க ஒண்ணாத நிலை ஏற்படுவது வழக்கம். இந்த தடுப்பூசி போட்ட பின்னாலே அப்படி ஏற்படுவது இல்லை. எனினும் ஏதேனும் ஒரு காரணத்தினாலே இது பெரியவர்களை கூட இப்பொழுது பற்றுவது நாம் பார்க்கின்றோம். அது மஸ்குலார் அட்ராபி, மஸ்குலார் டிஸ்ட்ராபி என்றெல்லாம் இப்பொழுது ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. நல்ல வயதுடையவர், நன்றான ஆரோக்கியத்தோடு இருந்தவர் திடீரென்று நடக்க இயலவில்லை, கை கால்கள் செயல்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே எப்படி குழந்தைகளுக்கு போலியோ மயாலிட்டிஸ் என்று சொல்லுகிறோமோ அதே போல பெரியவர்களுக்கு மஸ்குலார் அட்ராபி, மஸ்குலார் டிஸ்ட்ராபி என்கின்ற நிலைக்கு ஆளாகிறார்கள். அவருடைய கை கால்களுடைய இயக்கங்கள் தடைபடுகிறது. இந்த மோட்டார் நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வு நரம்புகள் தசைகளை செயலிழக்க செய்வதனாலே இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. இதற்கு அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற பூண்டு, வெள்ளை பூண்டு, வேப்பம் எண்ணெய், இவை இரண்டும் ஒரு அற்புதமான மருந்தாகிறது. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10-15 பூண்டு எடுத்து உரித்து அதை பாலில் வேக வைத்து உள்ளுக்கு கொடுப்பதினாலே, இரு பகுதியாக பிரித்து உள்ளுக்கு கொடுப்பதினாலேயும், ஒரு 10-15 பூண்டை உரித்து நசுக்கி 50 ml வேப்பன் எண்ணெயிலே கலந்து தைலமாக வைத்து கொண்டு அதை மேலுக்கு, மூளைக்கு கீழிருந்து முதுகுத்தண்டு முடிவு வரையிலே முட்டுகளிலே தடவி வருவதனாலே நாளடைவிலே இந்த போலியோ மயாலிட்டிஸ், மஸ்குலார் அட்ராபி, மஸ்குலார் டிஸ்ட்ராபி என்கிற நிலையிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்படும். இதையே உள்ளுக்கும் 5-6 சொட்டுகள் பாலிலே கொடுப்பதினாலே நல்ல பலனை தரும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, HSV என்று 3 எழுத்துகளிலே குறிப்பிடப்பெறுகின்ற ஒரு தோல் நோய், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்று சொல்லுகின்ற வைரஸ் நுண்கிருமிகளாலே ஏற்படுகின்ற கொத்து கொத்தாக உடலிலே கொப்புளங்கள் ஏற்படுவது, நீர் கொப்புளங்கள், காய்ச்சல், வலி, எரிச்சல் ஏற்படுவது. இதனாலே பல்வேறு தொல்லைகளுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே ஆளாவது. நாளடைவிலே இந்த HSV என்கின்ற வைரஸ் குருதியிலே கலந்து வெளிப்படுத்த ஒண்ணாத ஒன்றாக, குணப்படுத்த இயலாத ஒன்றாக மாறிவிடுகிறது. இது இன சேர்க்கையின் மூலம் பிற்பகுதியிலே கணவனிடமிருந்து மனைவிக்கு, மனைவியிடமிருந்து கணவனுக்கு தொற்றக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக இன உறுப்புகளிலே, இதழ்களிலே, மென்மையான திசுக்களிலே பரவக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது.
இந்த HSV கொப்புளங்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு டேட்டுரா மெட்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஊமத்தை. இந்த ஊமத்தை இலைகள் ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஊமத்தை இலைகளை எடுத்து சுத்திகரித்து விழுதாக வண்ணமாக அரைத்து அதனோடு வெண்ணெய் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து அந்த அக்கி கொப்புளங்களின் மேலே அன்றாடம் 2 வேளை பற்றாக போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த கொப்புளங்கள் ஆறி தோல் பழைய நிறத்துக்கு வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சந்தனம் என்பது நம் மனத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒன்று. பூஜையிலேயும் சரி, தனிப்பட்ட வகையிலேயும் சரி, நமக்கு அந்த மனத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மனம் என்பது பயன்படுத்துவோருக்கும் ஒரு அரோமா தெரப்பி என்கின்ற வகையிலே மனநிலையிலே ஒரு அமைதியை தருகிறது, நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனுடைய வாசனையை நுகர்கிற மற்றவர்களுக்கும் அந்த அமைதியை அது பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. அந்த கோயிலிலே நாம் இறைவனுக்காக பயன்படுத்துகின்ற சந்தனத்தை ஒரு பிரசாதமாக கொண்டு வந்து நாம் நெற்றிக்கு அணிந்து கொள்வது அல்லது நீரில் இட்டு சிறிது நாம் பருகுவது என்பதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு அது விடுதலை தருகிறது. சந்தனம் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, கூலண்ட் என்கின்ற வகையிலே, ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற நிலையிலே அது உள்மருந்தாகி சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், சிக்கல் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய சீதபேதி, இரத்த பேதியை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே உடல் தேற்றியாக, பல மாதங்கள் நோயுற்றவர்கள், ஆண்டு கணக்காக நோயுற்றவர்கள் உடல் தேறுகின்ற போது அவர்களுக்கு இது ஒரு அடிப்படை டானிக்காக, உரமூட்டியாக இது விளங்குகிறது. அதோடு கூட புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கொப்புளங்களை ஆற்றக்கூடியதாக, குறிப்பாக இந்த கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய வியர்க்குரு அவற்றை போக்கக்கூடியதாக, அதனுடைய அரிப்பை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த சந்தனம் உள்மருந்தாகவும் விளங்குகிறது, புறமருந்தாகவும் விளங்குகிறது. இதனோடு மருதம்பட்டை, டெர்மினேலியா அர்ஜுனா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டெர்மினேலியா அர்ஜுனா என்று. இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையது. அதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை, குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேயும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த டெர்மினேலியா அர்ஜுனா என்கின்ற மருதம் பட்டை நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட ஒரு கார்டியாக் டானிக் என்கின்ற உன்னதமான மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த மருதம்பட்டை இச்சூரணமாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இது பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே குருதியை நீர்மைப்படுத்தி, குருதி நாளங்களிலே அடைப்பு ஏற்படாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக, இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த மருதம்பட்டை விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சந்தனமும் மருதம்பட்டையும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சந்தனம் மற்றும் மருதம்பட்டையை பயன்படுத்தி உயர் ரத்த அழுத்தம், மார்பில் ஏற்படக்கூடிய இறுக்கம், இதயத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான படபடப்பு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்:
மருதம்பட்டை, சந்தனம், அரிசி திப்பிலி, தேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நீர் விட்டுக்கலாம். நம்ம 200 ml அளவுக்கு நீர் விட்டோம்னா அதை 60 ml நம்ம வற்ற வச்சுக்கணும். சந்தனம் மற்றும் மருதம்பட்டை இவை இரண்டுமே நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம். சந்தனம் செதில்களாக வச்சுருக்கோம், மருதம்பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது போன்று நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ணுறதுக்கு நம்ம 2 கிராம் அளவுக்கு மருதம்பட்டை எடுத்துக்கலாம். சந்தனம் 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி திப்பிலி பொடி 2 சிட்டிகை. இதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக்கி இதோட தேன் விட்டு தினமும் காலையில் வெறும் வயத்தில், அதே போல் இரவு நேரத்தில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் பிபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எடுக்கும் பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகும். அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரைகளோடவே சேர்த்து இதையும் சாப்பிடலாம். அப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், நார்மல் லெவலுக்கு வரும், நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், இதயம் படபடப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் மருதம்பட்டை மற்றும் சந்தனம் கஷாயம் எடுத்துக்கும் பொழுது அது கம்மியாகும். உயர் ரத்த அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய கழுத்து வலி மற்றும் தலை சுற்றலும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாகும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. பித்தம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய தலை சுற்றல், தலை கிறுகிறுப்புக்கு சந்தனத்தை மருந்தாக பயன்படுத்தலாம். சந்தன பொடி எடுத்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பனங்கற்கண்டு அல்லது கற்கண்டு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, இரவு தூங்க போகும்பொழுது, உணவுக்கு பின் அதை தினமும் எடுத்துகிட்டு வரும்பொழுது தலை சுற்றல் கம்மியாகும், பித்தமும் தனியும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இதோட தேன் விட்டுக்கலாம். இந்த மருந்தோட சுவை பார்த்தோம்னா நம்ம தேன் விடுறதுக்கு முன்னாடி அரிசி திப்பிலியோட லேசான காரம் விறுவிறுப்பு இருக்கும். அதே போல் துவர்ப்பு தன்மை, சந்தனம் மற்றும் மருதம்பட்டை இவை இரண்டுமே அதிக துவர்ப்பு உடைய மூலிகைகள். தேனும் மிக்ஸ் பண்ணுறதுனால சிறிதளவு இனிப்பும் இருக்கும். மருதம்பட்டை, சந்தனம், அரிசி திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலை இரு வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து பருகிட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகும், இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சாண்டலம் ஆல்பம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சாண்டல் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சந்தனம். சந்தனம் முக்குற்ற நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாத, பித்த, சிலேத்தும நோய்கள் அத்துணைக்கும் ஒரு அற்புதமான நிவாரணியாக பயன் தருகிறது. வாத நோய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வலி நோய்கள், பித்தம் என்கின்ற பொழுது தீ பற்றிய குற்றங்கள், தீக்குற்றங்கள், உஷ்ண சம்பந்தமான நோய்கள், சீதள சம்பந்தமான நோய்கள், இவை அத்துணையும் போக்குகின்ற ஒன்றாக முக்குற்ற நோய்களுக்கும் மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட ஒழுக்கு என்று சொல்லுகின்ற நோய்கள், எவ்வித ஒழுக்காக இருந்தாலும் சரி, இந்திரிய ஒழுக்கு, குருதி ஒழுக்கு, சிறுநீர் ஒழுக்கு, இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக இருந்து மேக ஒழுக்குகள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் வெள்ளை ஒழுக்கு என்று சொல்லக்கூடிய லுகேரியா என்று பெண்களை பாதிக்கக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, குனேரியா என்று சொல்லக்கூடிய இருபாலருக்கும் ஏற்படுகின்ற பால்வினை ஒழுக்கு, இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மனதை பற்றிய பயம் அல்லது ஏதேனும் ஒரு துன்பம் மனதை பற்றியது, அவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து த மூட் சேஞ்சர் என்கின்ற வகையிலே நமக்கு மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை குணப்படுத்துகிறது. உடலுக்கு போதுமான வகையிலே பல்வேறு பகுதிகளுக்கும் இது பலத்தை தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது. இந்த சந்தனத்தோடு மருதம்பட்டை, டெர்மினேலியா அர்ஜுனா
என்கின்ற மருதம்பட்டை சேர்கின்ற பொழுது குருதி ஓட்டம் சீரடைகிறது, இரத்த நாளங்கள் விரிவடைகிறது, இதயம் ஆரோக்கியமாகிறது. இப்படி இவை இரண்டும் சேர்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சந்தனமும் மருதம்பட்டையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.